வணக்கம் பேதி. செம்மனார்கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல காலை 11:30 மணி வரை அலுவலக ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வராததால் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 12 மணி வரையும் இதுவரையும் அலுவலர்கள் யாரும் வரவில்லை. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு தலைமைச் செயலகத்தில் 10 மணிக்குள் அனைத்து ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களும் வருகை தர வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் மாவட்ட அளவில் அரசு அலுவலகங்களில் காலை நேரத்தில் அலுவலர்கள் முதல் பணியாளர்கள் வரை மிகவும் தாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை நிரூபிக்கும் வகையில் இன்று காலை 12 மணி வரையிலும் செம்மனார்கோயில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிராம ஊராட்சி வட்டார அலுவலர், வளர்ச்சி அலுவலர், அலுவலக மேலாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள், கணினி ஆபரேட்டர்கள் என்று யாரும் வேலைக்கு வராததால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. வாட்ச்மேன் உட்பட கடைநிலை ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்தனர். ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர்கள் அறைகளில் மின்விசிறியுடன் ஏசி சாதனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் அலுவலகம் முழுவதும் மின்விசிறிகள், மின்விளக்குகள் எரியவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மின்வெட்டு நிலவும் வரும் நிலையில் மின்சாரம் சிக்கனம் தேவையின்றி மின் வாரியம் கூறுவது சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும்தான் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காலை வேளையில் அலுவலகம் நெருச்சடிய நிலையில் மின்சாரங்கள் மட்டும் இயங்கி வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் விளக்கம் கேட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீட்டிங் என்று தினமும் பொய்யுரை சொல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி தாமதமாக பணிக்கு வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.